இன்றைக்கி ஒரு சோகமான நிகழ்வு. நான் இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உடனே நான் கேள்விப்பட்ட விஷயம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு தம்பி தவறிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட தற்கொலை பண்ணிட்டார். ஒரு பக்கம் பரிதாபம் வருத்தம் எல்லாமே இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் தற்கொலை பண்ணின காரணத்தை கேட்டால் ரொம்ப சில்லியாக இருந்தது. கடன் தொல்லை தற்கொலை பண்ணிட்டோம். அவர் தற்கொலை பண்ணிட்டார். அவருக்கு இன்னும் ஒன்றுமே தெரிய வேண்டாம். கடன் தொல்லையும் இல்லை, அன்பு தொல்லையும் இல்லை. ஆனால் அவருடைய மனைவி குழந்தைங்கள அவர் நினச்சி பார்க்கணும். கல்யாணம் 5-6 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 5 வயசுக்கு கீழே உள்ள 2 பிள்ளைங்க. நாளைய நினச்சி அந்த குழந்தைங்க ஒரு அப்பா இல்லாத ஒரு அந்த தருணத்தை நினச்சி பாருங்கள். கணவனை இந்த சின்ன வயசுலேயே கணவனை இழந்து அவங்களுடைய அந்த பிள்ளையோடைய வாழ்க்கை இனிமேல் என்னன்னு நினச்சி பாருங்கள். தற்கொலை பண்ணுறவங்க எதுவுமே யோசிக்கிறது இல்லை. உடனே எதையாவது போட்டு தூக்கில் தொங்கிடணும், இல்லை மருந்து அரைச்சி குடிச்சுன்னு ஏம்மா, அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சாகிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் போதும். வாழ்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கேம்மா. ஏன் அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? செத்து போகிற அளவுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடன் தொல்லையாகட்டும், அன்பு தொல்லையாகட்டும், சண்டையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், வாழ்ந்து நம்மளால் சாதிக்க முடியாத எதையுமே நீங்கள் யாருமே செத்து சாதிக்க போகிறதில்ல, இறந்து சாதிக்க போகிறதில்ல. இருந்து சாதிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இப்படியே ஒன்றும் வாழலை. நீங்கள் எல்லாரும் அனுபவித்த எல்லா கஷ்டமும், ஒட்டுமொத்த கஷ்டமும் சேர்த்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன். சாகிற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தற்கொலை பண்ணுறீங்கன்னா பூமியில் அப்போ யாருமே வாழ முடியாதுமா. நீங்கள் எடுக்கிற மாதிரி முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு தற்கொலை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு அது பிரச்சனையாக தோணுதுன்னா தயவு செய்து யாருக்கிட்டையாவது பேசுங்க. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, உங்கள் தோழன் இல்லை ஏதோ ஒரு சின்ன பிள்ளை ஒன்றும் இல்லைன்னா உங்கள் கேமரா எடுத்து நீங்கள் உங்களுக்கே பேசுங்க. கண்ணாடி கிட்ட போயின்னு பேசுங்க. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. யாருக்கும் பேச முடியலைன்னா என்கிட்ட பேசுங்க. உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்கிட்ட இருக்குது. தயவு செய்து தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவீங்க. இருக்கிறவங்க நிலைமையை நினச்சி பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது 1-2 பேர் செய்கிறதில்ல. நிறைய பேர் இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தற்கொலை, செத்துருவேன், கடன் வாங்கினவனும் செத்துருவான், கொடுத்தவன் செத்துருவான். என்னங்க எப்படி சாக ஆரம்பித்தா பூமியில் மக்கள் தொகை ஜனத்தொகை குறைக்கிறீங்களா? ஜனத்தொகையே குறைஞ்சி போயிடும். தயவு செய்து நான் வருத்தத்தில் பேசுகிறேன். தயவு செய்து யாரும் தற்கொலை முடிவு மட்டும் எடுக்காதீங்க ப்ளீஸ்.